உருளைக்கிழங்கு கறி வந்து நாங்கள் சேர்க்குறோம். அதுக்கு வந்து 2 கரண்டி ஆயில் ஊற்றி வெங்காயம், ரொம்ப கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம். அது நல்லா வதங்கட்டும். கடுகும் சேர்த்து இதில் வந்து நாங்கள் பெரிய வெங்காயம், மாசி, கடுகு, உளுவரிசி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை உரித்து வச்சுக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா பரட்டிட்டு உப்பு நான் சேர்த்திக்கிறேன் தேவையான அளவு. நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு திக்கான தேங்காய் பாலை ஊற்றி எடுத்தால் எங்களோட பேபி உருளைக்கிழங்கு கறி ரெடி. பால் கறி தான் இது. இப்போ 5 நிமிஷம் வதங்கிட்டு நாங்கள் கோகோனட் மில்கை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி கொதிச்சோடனே எங்களோட உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி.